கையில் ஒரு 5 லட்ச ரூபா முன்பணம் வச்சுட்டு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்னு கனவோட வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கானதாங்க இந்த வீடு. சும்மா ஆர்கிடெக்ட் டிசைனில் வீட்டோட எக்ஸ்டீரியர் ஒர்க்கும் இன்டீரியர் ஒர்க்கும் அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக இந்த வீட்டுக்குள்ளே ஒரு தனியாக கார்டன் ஸ்பேஸ் இருக்குது. போர்ட்டிகோல ஓப்பன் டு ஸ்கை கொடுத்துருக்காங்க. எவ்வளவோ கார்னர் சைட்டில் வீடு பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி கார்னர் சைட்டில் வீடு பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. இந்த வீட்டுக்கு 2 பக்கம் ரோடு இருக்குது. அந்த சைடில் வந்து இந்த சைட்டோட பார்க் இருக்குங்க. ஸோ இந்த சைட்டுக்கு உண்டான அட்வான்டேஜான விஷயம் கார்னர் சைட்டு பக்கத்துலேயே பார்க்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு வந்து 3 சென்ட் இடத்துல 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டுக்கான ஃப்ரண்ட் டெலிவிஷன், கிளே ஜாலி, ஸ்டஃபன் கிளாஸ், அப்புறம் சிவில் ஒர்க்கில் சின்ன சின்ன பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் லுக் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. வீட்டுக்கு முன்னாடியே கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே பெரிய கார்டன் ஸ்பேஸ் இருக்குது. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டோட மெயின் டோரோட இந்த வீட்டோட பிளான் அமைஞ்சிருக்கு. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. சிஎன்சி லேசிகட் டிசைன்ஸோட ஒரு ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த வீட்டோட போர்ட்டிகோ ஸ்பேஸ் பாருங்கள். சூரிய வெளிச்சம் இந்த போர்ட்டிகோவில் கிடைக்கிற மாதிரி வீட்டுக்கு மேலே டஃபன் கிளாஸு, மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு, அது போக கிளே ஜாலிஸ் எல்லாம் கொடுத்து அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டு ஸ்கையில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த போர்ட்டிகோட அளவு 12க்கு 20ங்கிற அளவில் நல்லா லென்த்தாக பெரிய 7 சீட்டர் கார் நிறைய டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி நல்லா ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் இந்த வீட்டுக்கு போர்வெல்லும் போட்டிருக்காங்க. வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பாருங்கள் பெரிய செட் பேக் ஏரியா இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய செட் பேக் ஏரியா வீட்டை சுற்றியுமே கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய கார்டன் ஸ்பேஸோட ஒரு அழகான கார்டனிங் செட்டப்போட கிராஸ் எல்லாம் கொடுத்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா வீட்டுக்கான மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி சைடில் டிசைனர் கிளாஸ்லாம் கொடுத்து பாலிஷ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இங்கே வந்து 2 படிக்கட்டு இருக்குது. அதில் மேட் ஃபினிஷிங் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 16க்கு 14 நல்ல ஒரு அட்ராக்டிவான லிவிங் ஹால் நீங்கள் பார்க்க முடியும். சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, அதிலே உட்டன் பிளாங்க்ஸ் எல்லாம் வச்ச மாதிரியான டிசைன்ஸில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பெரிய பெரிய ஃபோக்கஸ் லைட்டில் மாட்டியிருக்காங்க. ஹாலோட வெளிச்சத்துக்கு வந்து இங்கே ஒரு விண்டோ இருக்குது, அங்கே ஒரு விண்டோ இருக்குது. அது போக இந்த வீடு வந்து கார்னர் சைடில் கட்டியிருக்கறனால வெளிச்சம் வந்து அட்டகாசமாக கிடைக்குதுங்க. அங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கறனால அங்கேயும் வந்து வெளிச்சம் கிடைக்குது. அதுபோக இந்த லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க இந்த வாலில் ஃபுல்லாமே இந்த வீட்டில் முழுக்க இன்டீரியர் ஒர்க் எல்லாமே இந்த மாதிரி அலுமினியம் மெட்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க. லைஃப் லாங் கிடைக்கிற மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒயிட் மார்மேட் டிசைன் வித் ப்ரௌன் கலர் தீமில் மல்டிமீடியா டிவி இருக்குது. பேஸ் யூனிட் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் பக்கத்தில் மேலேயும் ஸ்டோரேஜ் ஷெல்ஃபோட ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. இந்த ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மார்மேட் டிசைன்ஸில். இது போக இந்த லிவிங் ஹால்லே இந்த சைடு போயிட்டோம்னா இங்கே வந்து ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிஎன்சி லேசிகட் டிசைன்ஸோட ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி இந்த பூஜா ரூம் இருக்குது. இதோட அளவு 4க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. அப்படியே இந்த பேசேஜிலேருந்து இந்த சைடு வந்துட்டிங்கன்னா 8க்கு 16ங்கிற அளவில் இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங்கை பிளான் பண்ணியிருக்காங்க. அக்னி மூலையில் இருக்குது. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து ப்ரௌன் வித் ஹேண்டில்ஸ் கோல்டன் கலர் தீமில் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. டேண்டம் பாக்ஸு, WPC போர்டு வித் அலுமினியம் மெட்டீரியலில் அந்த ஸ்டோரேஜ் யூனிட் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ரெண்டல் லெவலில் எல் ஷேப்பில் பெரிய RCC ஸ்டோரேஜ் யூனிட் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. டைனிங்கில் ஆரம்பித்து கிச்சன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா 3 பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால்ஸ் ஃபுல்லாமே எல் ஷேப்பில் இருக்கிற இந்த வால்ஸ் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க்கை கிளாஸி ஃபினிஷிங்கில் சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஸ்டோரேஜ் யூனிட்டும் இந்த கிச்சனில் பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம்க்கான டோர் வந்து இந்த பேசேஜில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான உட்டன் டோருங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா வாஸ்துப்படி கன்னிமூலையில் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. 10க்கு 16ங்க இந்த பெட்ரூமோட அளவு. வெளிச்சம் பாருங்க, இந்த பெட்ரூம்லேயே எவ்வளோ வெளிச்சம் கிடைக்குதுன்னு கார்னர் சைட்டில் கட்டியிருக்காங்க. 2 பக்கம் வென்டிலேஷன் விண்டோஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. பாத்ரூமுக்கு மேலேயே ஸ்டோரேஜ் ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வந்து உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு PVC டோர் மாட்டி வச்சுருக்காங்க. 4க்கு 8ங்கிறவில் இந்த அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கி டைல்ஸு. வாலுக்கு வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் பேட்டர்னில் அந்த கிளாஸி ஃபினிஷிங் மேட் ஃபினிஷிங் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. கீசர் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது போக இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலிலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற இந்த ஸ்டார் கேஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து அதில் ஃபுல்லாமே கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற இந்த ஸ்டார் கேஸ் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் டைப்பில் கிரானைட்டை உபயோகப்படுத்தி சைடு ஹேண்டல்ஸ் வந்து MSTயில் மாட்டியிருக்காங்க. ஆனால் ஹேண்டல்ஸ் வந்து வுட்லேயே ரெடி பண்ண மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஆனால் ஃபுல்லாமே மெட்டல் தான். ஃபுல்லாமே அந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வென்டிலேஷனுக்கு
ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்குலாம் கிடைக்கிற மாதிரி பெரிய யூபிவிசி விண்டோஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது, பால்கனி ஏரியா, அப்புறம் செகண்ட் பெட்ரூம் போகிற மாதிரி இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த செகண்ட் பெட்ரூமோட அளவு 10க்கு 16 தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே வெளிச்சத்துக்கு 2 பக்கம் விண்டோஸ், ஆர்சிசி ஸ்டோரேஜ் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் 4க்கு 8ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க்கில் உபயோகப்படுத்தி கிளாஷி ஃபினிஷிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்க் டைல்ஸுங்க. இந்த வீடு புக் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்திலே இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். அதுபோக இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பன் பால்கனி இருக்குது. பால்கனி போகிற டோர் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மெட்டல் டோரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மல்டி லாக் சிஸ்டமோட எல் டைப்பில் இந்த ஒரு பெரிய ஓப்பன் பால்கனி ஏரியா அந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி டஃப் அண்ட் கிளாஸோட கவர் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் வந்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே வந்து ஸ்டெப்ஸ் வந்து வந்துடும். இங்கே மெட்டல் ஸ்டெப் வந்து இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடை வந்து கோயம்புத்தூரில் அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய அந்த ஊட்டி ஹைவேலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லேயே வந்துடலாம். புகழூர் ஊருங்க, அந்த ஊரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த மொத்தமாக 22 ஏக்கரில் இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். 80 வீடு இங்கே குடியிருக்காங்க. மளிகை கடை, பார்க்கு, கோயில், அதுபோக சைட்டுக்குள்ளே அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு, ட்ரைனேஜ், இன்டர்நெட் கனெக்ஷன் இதெல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் 49,50,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். கையில் ஒரு 5 லட்ச ரூபா முன்பணம் வச்சுருந்தீங்கன்னா பேலன்ஸ் எல்லாமே நம்ம லோன் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த வீடு மட்டும் இல்லை, பக்கத்தில் இன்னொரு வீடு 2 வீடுமே சேல்ஸுக்காக இதே மாதிரி மாடலில் கட்டிகிட்டு இருக்காங்க. போக இந்த ஏரியாலே 38 லட்ச ரூபாயிலிருந்து வீடு 2 BHK வீடு ஸ்டார்ட் ஆகுது. அது போக இங்கே வந்து லேண்டாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. பெர் சென்ட்டோட ப்ரைஸ் வந்து 4.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த வீடு வந்து நீங்கள் பார்க்கணும், இந்த வீடை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.